எல்லாருக்கும் வணக்கம். 65வது நாள் 3வது ப்ரோமோ டிசம்பர் 9, 2025 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வினோத்தை வந்து ஆதிரை கட்டம் கட்டுற மாதிரி ஒரு கண்டென்ட். அதாவது ஆதிரை வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எஃப்ஜே கூட வந்து நான் நட்பில் இருக்கேன், அதனால தான் வந்து நீ அவன் எது கேள்வி கேட்கல அப்படின்னு வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து வினோத் கேட்குறாங்க. அந்த வழக்காடு மன்றத்தில் ஏதோ நடந்திருக்கு போல. இப்போ தான் கோர்ட்டுக்கே வந்து இவங்களுக்கு ஆர்டரே வந்துருக்குது. இப்போ தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க டாஸ்க் லெட்டரை. இன்னும் அவனுக்கு மேக்கப் போட்டு அதெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு இன்னும் 5-4 மணி நேரம் ஆயிரும் போல இருக்குது. அவ்வளோ நேரம் உருட்டிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும். ஸோ அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆதிரை கேட்குறான், உனக்கு ஒன்று நீ சேர்த்து வச்சு பேசினாரா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. வழக்காடு மன்றத்தில் பிரச்சனைகளை பேச தான் செய்வாங்க. அந்த இடத்துல நீ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ பேசலையா? பார்வதிகிட்ட போயிட்டு வந்து இவங்களை பற்றி பேசலையா? கமருதீனை பற்றி பேசலையா? கமருதீனை பற்றி வந்து கமருதீன் பார்வதி 2 பேர்த்த பற்றி உட்காந்து அரோராட்ட பேசலையா? அப்போ எல்லோரும் பேசும்போது உன்னை பற்றி பேச தான் செய்வாங்க. ஆதிரைக்கு எப்படின்னா அவங்கள பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது. எஃப்ஜேக்கு எனக்கு நட்பு இல்லை, அதனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போ அப்படின்றது வினோத். உனக்கு தான் சொல்லிட்டல, நான் பேசுகிறது உனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போ, அதுக்கு எதுக்கு உட்காந்து நீ வந்து இவ்வளோ உணர்ச்சிசப்பட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வினோத் கேள்வி கேட்குறாப்புல. அதுவும் ஒரு வீட்டில் நியாயம் தானே வைங்களேன். அதாவது வினோத் கேள்வி கேட்டால் தப்பா, மற்றவங்களாம் கேள்வி கேட்டால் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்கே பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள எப்படின்னா, இவங்களுக்கு அவங்கவுங்க பேசுறதோட நியாயம், அடுத்தவங்க பேசுறது எல்லாமே அநியாயம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ எந்த இடத்துல என்ன சூழ்நிலைக்குள்ளே வந்து அப்படி பேசினாப்புல, எந்த பாயிண்ட்டுக்காக அதை எடுத்துகிட்டு வந்து பேசினாப்புல அப்படிங்கிற முழு விவரம் வந்து நமக்கு தெரியல. பட் ஆனால் இது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக போகுது. இந்த டாஸ்க் லெட்டர் முடிச்சதுக்கப்புறமேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தான் போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அது எந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது, எந்தளவுக்கு உருப்படியான சண்டையாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆனால் இந்த லெட்டரில் டாஸ்க் லெட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய குழப்படிகள் நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன மாதிரியான குழப்படினா, இவங்களுக்கு தெளிவாக டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து இவங்க மாறுவாங்களாம், ஜட்ஜு மாறுவாங்க, அதே மாதிரி வக்கீல் மாறுவாங்கன்னா டவாலி கூட மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான ஒரு ஆட்களை உருவாக்க போகிறாங்க, என்ன மாதிரியான கேஸ் நடக்க போகுது, கன்ஃபர்ஷன் ரூமில் போய் என்ன மாதிரியான கேஸை வந்து ஃபைல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்தா தான் அதுக்கப்புறமேட்டு மற்ற விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கிற மெயின் பிரச்சனை வந்து அந்த மைக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். மைக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால சாப்பாடு, காஃபி, கீஃபி இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது. முட்டை, பால், தயிர், காஃபி இதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய டீவியேஷன் வந்துச்சு. ஏன்னா இந்த வாரம் சரி பரவாயில்ல ஓரளவுக்கு ஆடிட்டுருக்காங்க, 60-65 நாள் ஆகிப்போச்சு. அதனால் இவங்களுக்கு ஒழுங்கான சோத்தை கொடுக்கலான்னு சொல்லி வந்து கிராசரி கொடுத்தது இவங்களுக்கு பெரிய ரொம்ப அதுப்பு அதிகமாக போச்சு, ரொம்ப இதாகி போச்சு. பார்வதி அதுக்காக உட்காந்து நிறைய கதிரையெல்லாம் பார்த்துச்சு. கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் இதுமாதிரி நடக்காது பிக் பாஸ் அப்படின்னு வந்து ரொம்ப சைலண்டாக பேசிட்டு போட்டால். ஆனால் பார்வதியை போட்டு எல்லாம் கார்னர் பண்ணாங்க. ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியோடு தான் சுற்றிட்டு இருக்குது. பட் ஆனால் அந்த மூஞ்சில் அது குற்ற உணர்ச்சி தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே யாருமே தன்னோட தப்புக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அது தெளிவாக தெரியுது. எந்த ஒரு விஷயத்துக்குமே யாருமே நான் இது ஆமாங்க என் மேல் தாங்க தப்பு, இனிமேல் அந்த தப்பை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், நான் அதுக்கு 100% வந்து இப்போ இதாக இருப்பேன், சரியாக இருப்பேன் அப்படிங்கிற மனநிலைகளை சொல்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. திவ்யா கூட சில டைம் சொல்லுது, திவ்யா அதிகமாக பேசுவோம் பேசுவாங்க அப்படின்னா கூட. பட் ஆனால் ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பை வந்து ஒத்துக்கிற மனப்பான்மை, ஆமாம் என் மேலே தப்புன்னு ஆயிடுச்சுன்னா பிக் பாஸ் சொல்லிட்டு அந்த தப்புக்கான ஒரு ரெக்ரெட் பண்ணுறது, அது நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தீர்க்கமாக இருக்கிறது திவ்யா கூட பண்ணும். ஆனால் ரொம்ப அதிகமாக பேசுகிற திவ்யாவோட பெரிய ட்ராபேக்காக போனதுனால சரியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்குது. ஒரு சில தவறுகள் பண்ணவே கூடாது. இதனால் ஒரு ப்ரோக்ராமில் சில ரூல்ஸை வந்து கடைபிடிச்சே ஆகணும். எல்லாருமே சேர்ந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ரூல்ஸ் மீறவே கூடாது. அதுக்கான விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஆதிரை வினோத் சண்டை இருக்கிற இந்த சண்டையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரில. வினோத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வினோத்துக்கான விசிபிலிட்டி வந்து ஆதிரைக்கு பிடிக்கல, ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கல, இது வரைக்குமே பிடிக்கல, இனிமேலும் பிடிக்காது. ஆனால் நிறைய இடங்களில் வந்து வினோத்துக்கு எப்படி இந்த வெளிச்சம் வந்தது, அவர் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பேசியிருக்காரு, டபுள் மீனிங்கில் பேசியிருக்காரு, அதெல்லாம் பேசினாலும் கூட எப்படி வினோத்தை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்து ஆதிரியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. அதுக்காக அந்த வன்மத்தை கொட்டுறதுக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா தேடிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பாயிண்ட் கிடைச்சிச்சு, அதை வச்சு சண்டை போட்டிருக்கு. ஸோ இதை பற்றி முழு டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக உட்காந்து பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுது? ஆதிரி பக்கம் நியாயம் இருக்கா இல்லை வினோத் பக்கம் நியாயமாக இருக்கான்னு உங்களுக்கு தோணுதா? நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. அப்புறம் மறுபடியும் பேசுவோமே.